கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அன்பு வந்து கண்மணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்மணிக்கு வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ்க்காக கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி வந்து எனக்கு இவங்க கூட டைவர்ஸ் வேணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்போட வக்கீல் வந்து அன்பையும் கண்மணியும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ வைப்போம், அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும் போது அன்பு உடனே ஜட்ஜிக்கிட்ட எங்கே நம்ம வாழ்க்கையை முடிச்சோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணால் தானே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. இதனால் ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா இவங்க 2 பேரும் 6 மாதம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முடிவை சொல்லிடுறாரு. வெண்ணிலா வந்து ஃபஸ்ட்டு கண்மணி டைவர்ஸ் வேணும்னு சொன்னப்போ அவ்வளோ சந்தோஷத்தில் உட்காந்துருந்தாங்க. கடைசியில் ஜட்ஜி வாயிலேருந்தே 6 மாதம் இவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னோன்னே வெண்ணிலா மூஞ்சே மாறிடுச்சு. இப்படி ஒரு தீர்ப்பை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, கண்மணியும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஜட்ஜி சொன்னாருன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கண்மணியும் கிளம்பி அன்பு வீட்டுக்கு போகிறாங்க. திரும்ப பழைய மாதிரி சேர்ந்து வாழ போகிறாங்க. அந்த கேப்பில் இவங்க 2 பேரும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.